நம்ம உள்ளத்தை உண்மையாய் சபையை தேடி வரும் பொழுது, ஆத்மா பாரத்தோடு வரும் பொழுது, குடும்பமாய் வரும் பொழுது, குடும்பமாய் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசு அதுல பிரியமாய் காணப்படுகிறார். இருக்கிற கொஞ்சம் காலம் தாங்க இது. இன்னும் எவ்வளவு நாள் சொல்ல முடியாது. கொஞ்சம் காலம் இந்த உலகத்துல நம்ம வாழ போகிறோம். எனக்கு எப்போ மரணம் வருதுன்னு தெரியாது. அதுக்குள்ள உனக்காக எனக்காக மரித்த கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களா ஏற்றுக்கொண்டாரே, அவரை நாம் விசுவாசித்து நித்திய நீதியில நம்ம நிலையா நிலைத்திருக்க நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி காலம் செல்லாது தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. அங்கங்க பாருங்க, மரணம், விபத்து, புயல், காற்று, மழை, வெள்ளம், அநேக மரணத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்ப வரும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? அவர் வருகைக்கு ஆயத்தமா தயாரா இருக்கணும். ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது இன்னொரு யுத்தம் நம்மளை தாக்குவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுங்க? தயாரா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? தயாரா இருக்கணும். அது போல இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக, மரணம் நமக்கு வருவதற்கு முன்பாக நம் இயேசுவோடு இருப்பதற்காக நம்ம எப்படி இருக்கணுங்க? தயாரா இருக்கணும். அவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்முடைய பாவங்களை சுமந்தார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, படிங்க அந்த வார்த்தையை மீண்டும். நாம் பாருங்க, நாம் அவருக்குள்ள. எப்படிங்க? அவரு நமக்குள்ள இல்ல, நாம் அவருக்குள்ள இருக்கணும். நம்ம அவருக்குள்ள இருக்க முடியாது. ஏங்க? பாவியா இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்க? பாவியா இருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்றாருங்களா? அந்த நீதியின் தேவன் பாவங்களை கழுவுறாருங்க. என்ன பண்றாருங்க? நம்முடைய பாவங்களை கழுவினார், சிலுவையில சுமந்தார். அவருடைய சரீரத்தை, ரத்தத்தை நமக்கு பானம் பண்ண என்ன பண்ணிருக்கிறாருங்க? இலவசமாய் அனுமதித்திருக்கிறாருங்க, ஆசீர்வதித்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், நீங்க போகிற வருகிற ஒவ்வொரு இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசத்தை கற்றுக்கொடுங்க. நம்ம அவருக்குள்ள வர வேண்டும் என்று நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார். இந்த பரலோக, இந்த டெம்பரவரி, இந்த உலகம் எப்படிங்க? டெம்பரவரியான இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு நம்ம வாழ போகிறோம்? கொஞ்ச காலம். அந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்?